கல்யாண சுந்தரம் அல்லது வேலியே பயிரை மேய்ந்த விந்தை. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அத்தியாயம் 2. குடியை கெடுத்த குட்டிச்சாத்தான். அன்றைய தினம் மாலை சுமார் 7 மணி இருக்கும். சுயமரணபுரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் தனியான ஒரு அறையில் உதவி சூப்பரிண்டென்ட் மிஸ்டர் சுந்தரம் மிக விசனகரமான முகத்தோடு ஒரு நாற்காலியில் வீற்றிருக்க, சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராவ் மேஜைக்கு பக்கத்தில் நிரம்பவும் அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருந்தார். சற்று தூரத்தில் சட்டைக்கார சார்ஜென்ட் ஒருவர் போலீஸ் கெஜெட் அடுக்கை எடுத்து போட்டு நிரம்பவும் கவனமாக ஏதோ பழைய தகவலை தேடி கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அதற்குள் பல தடவைகள் கனைத்து தமது தொண்டையை சரிப்படுத்திக் கொண்ட மிஸ்டர் சுந்தரம், இந்த மேஜிஸ்ட்ரேட் சுத்த அசட்டு கட்டுப்பெட்டி. கலெக்டர் கச்சேரியில் பல வருஷ காலம் இருக்கும் 2 மூடங்களைத்தான் மேஜிஸ்ட்ரேட் வேலைக்கு நியமிக்க வேண்டும் என்று எந்த முட்டாள்தான் ஏற்படுத்தினானோ தெரியவில்லை. பாழ் ஊருக்கு நரி ராஜாவென்று பழமொழி சொல்வதுண்டு. கலெக்டர் கச்சேரியிலிருந்து பொட்டை நிற்று போட்டு 2 பரீட்சைகளில் தேறிவிட்டால் அவன் மேஜிஸ்ட்ரேட் ஆகிவிடுகிறான். உலக அனுபவமா, விவகார தந்திரமா, மனித சுபாவமா என்ன தெரிகிறது? சுத்த பிச்சுத்தனமாய் வந்து உட்கார்ந்து கொண்டு இப்போதுதான் நேரில் ஆகாசத்திலிருந்து குதித்த கடவுளின் பிரதிநிதி மாதிரி எண்ணிக்கொள்கிறது. போலீஸ்காரர் என்றால் ஏதோ திருட்டு கூட்டத்தார் அல்லது கொக்கலாடி கூட்டத்தார் என்று நினைத்துக் கொள்கிறது. ஏளனம் செய்கிறது. நாம் ஒன்றை கேட்டால் தான் ஒரு விதமாக உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த இழவு சனியன்களோடு மாரடிக்கும்படி போலீசாருடைய தலையில் எழுதிவிட்டானே ஈஸ்வரன் என்றார். கோவிந்தராவ் மிகுந்த ஆவேசத்தோடு, இருந்தாலும் இந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த வக்கீலை ஜாமீனில் விட்டது சுத்த முட்டாள் காரியம். இதுவரையில் இருந்தவர்கள் இப்படியா செய்தார்கள்? எந்த விஷயத்திலும் நம்முடைய நோக்கத்தை அனுசரித்தே நடந்து கொண்டார்கள். போலீசாரிடம் மிக்க மதிப்பும் மரியாதையும் வைத்து நடத்தினார்கள். இந்த மனிதர் முதல் நம்பர் பிச்சுவாயிருக்கிறார். குதிரை கீழே தள்ளியதும் இல்லாமல் குழியையும் தோண்டியது என்பது போல வக்கீலை ஜாமீனில் விட்டதோடு மாத்திரம் நிற்காமல் போலீசார் இந்த அன்னி பெசன்ட் சிலை திருட்டு விஷயத்தில் அவர்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்பதை ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் கவனிக்க வேண்டும் என்று எழுதிவிட்டாரே. எல்லோருக்கும் தலைக்கு கல் வரும் போலிருக்கிறதே என்றார். அதற்கு சுந்தரம், இந்த ஆஷாட பூதியும் அன்னி பெசன்ட் சங்கத்தில் சேர்ந்தவன் போலிருக்கிறது. அதனால்தான் அவனுக்கு அவ்வளவு தூரம் ரேங்கி போய்விட்டது. எப்பாடு பட்டாவது நாம் அந்த சிலையை கண்டுபிடித்து மீட்டுக் கொடுக்காவிட்டால் நாம் எந்த வழக்கை கொண்டு போனாலும் அவன் நம் காலை வாரி விட்டு விடுவது நிச்சயம். கொஞ்ச நேரத்திற்கு முன் வந்த தினசரி புழுகன் பத்திரிகையில் இந்த வழக்கை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறானே, அதை படித்தீரா? இவர்கள் எல்லாம் காகித புலிகள். பந்தோபஸ்தான அறைக்குள் சாய்மான நாற்காலியில் உட்கார்ந்து மின்சார விசிறியின் கீழிருந்து கட்டிட வீட்டிற்கு பணிக்கு செல்வதில் அசகாய சூரர்கள். வெளியுலகில் ஒரு ரிக்ஷாக்காரனோடு பேசி சமாளித்துக் கொண்டு வருவதற்கு கூட இவனால் ஆகாது. ரஸ்தாவில் நிற்கும் போலீஸ் ஜவான் வந்து இவனுக்கும் ரிக்ஷாக்காரனுக்கும் மத்தியஸ்தம் செய்து ரிக்ஷாக்காரனால் அவன் அடிபடாமல் அவனை காப்பாற்றி அனுப்ப வேண்டும். அவன் இந்த ஊர் போலீசார் சுத்த பதவியற்றவர்கள் என்றும் இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்காவிட்டால் எல்லோரையும் கூண்டோடு அந்தமான் தீவுக்கு அனுப்பிவிட்டு மறுவேளை பார்க்க வேண்டும் என்றும் எழுதி பேனாமுனையால் பெரிய பைல்வான் வேலையை காட்டியிருக்கிறான் என்றார். அதற்கு கோவிந்தராவ், ஒருவேளை அவனும் அந்த லோக மாதாவினால் கடை தேற்றி விடப்பட்ட சிஷ்ய கோடிகளில் ஒருவனோ என்னவோ. உடனே சுந்தரம், நேர் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சொட்டு சொல்லிக் கொண்டே போகிறீரே அன்றி சூரத்தனமாக வேலை செய்து திறமையை காட்டிக்கொள்கிறதில்லை. உம்மை பார்த்தால் வங்கி உருண்டை தின்றவன் போல இருக்கிறதை ஒழிய ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு இருக்க வேண்டிய ஊக்கமும் சுறுசுறுப்பும் கத்தி முனை போன்ற சுருக்கான புத்தி சாதுரியமும் இருப்பதாக தெரியவில்லையே. BA-BL பரீட்சைகளில் தேறிய கண்ணியமான ஒரு வக்கீலை யாரோ இருவர் அடையாளம் காட்டுகிறார்கள் என்று ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதியிடம் கொண்டு போய் நிறுத்தினால் எவனுக்குத்தான் கோபம் வராது? எண்ணம் இதற்கு வேறு பல ஆதாரங்கள் இருக்க வேண்டும். முனைந்து பல துறைகளில் யுக்தி செய்து விஷயங்களை கண்டுபிடித்து ஆஜர்படுத்த வேண்டும். இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நாம் இந்த வக்கீலை தண்டனைக்கு கொண்டு போக முடியவே முடியாது. வழக்கு கெட்டுப்போகும். நமக்கெல்லாம் பெரிய அவக்கேடு வந்து நேருவது நிச்சயம். என் அபிப்பிராயத்தில் நீர் இந்த வழக்கிற்கு உபயோகப்படுவீர் என்று தோன்றவில்லை. CID சப் இன்ஸ்பெக்டர் எவனையாவது சென்னை பட்டணத்திலிருந்து வரவழைத்து பிரத்யேகமாய் இதற்கே ஸ்பெஷல் டியூட்டியில் நியமிக்கும்படி சூப்பரண்டன்ட் துரையிடம் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன் என்றார். அதற்கு கோவிந்தராவ்,
நீங்களே இப்படி அபிப்பிராயப்பட்டால் பிறகு என் உத்தியோகம் போனா மாதிரிதான். சூப்பரண்டன்ட் துரை எனக்கு உடனே சீட்டு கொடுத்து வீட்டில் உட்கார வைத்து விடுவது நிச்சயம். இந்த 2 தினங்களாய் எனக்கு தூக்கம் என்பதே கிடையாது. சாப்பாட்டில் கூட கவனம் செல்லவில்லை. நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் அதை நான் செய்ய தடையில்லை. இதில் என் உயிருக்கே அபாயம் வருவதாயிருந்தால் கூட நான் பின்வாங்க மாட்டேன். பட்டணத்து சிஐடி ஆசாமியும் நம்மை போல் மனிதன்தானே. உங்களுக்கு தெரியாத அனுபவ தந்திரமும் யுக்தியும் அவனுக்கு தெரிய போகின்றனவா? நீங்கள் என்னை நடத்துங்கள், நான் அப்படியே காரியத்தை சாதிக்கிறேன். சுந்தரம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து, சரி இருக்கட்டும், நான் சூப்பரண்டன் துரையோடு கலந்து யோசித்து ஆக வேண்டியதை சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் நீர் அந்த வக்கீலையும் தனபால் செட்டியையும் என்னும் சந்தேகமான நபர்களையும் கவனிக்கும்படி உடுப்பில்லாத ஜவான்களை அனுப்பி வையும். உடனே கோவிந்தரா, எல்லா இடங்களிலும் ஆட்களை நியமித்து அவசியமான ஏற்பாட்டையெல்லாம் செய்துவிட்டேன். அதற்கு சுந்தரம், அதெல்லாம் சரிதான். நாம் ஆட்களை பிடிப்பது மாத்திரம் போதாது. அந்த சிலை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் அதோடு ஆட்களை சம்பந்தப்படுத்துவது சுலபமாயும் திருப்திகரமாயும் இருக்கும். அதை கேட்ட கோவிந்தரா, இதில் எனக்கு முக்கியமான ஒரு சந்தேகம் எழுந்து என் மனத்தை குழப்புகிறது. இந்த சிலையை கொண்டு போனவன் என்ன கருத்தோடு கொண்டு போயிருப்பான் என்பது நிச்சயப்பட்டால் நாம் தேடும் மார்க்கமும் தெளிவுபடும். அன்னி பெசண்டின் மேலோ அவளுடைய கொள்கையின் மேலோ வெறுப்புடையவர்கள் வேண்டுமென்றே அவமானப்படுத்த இதை செய்திருப்பார்களா என்று கேட்டான். அப்படியிருந்தால் அவர்கள் கீழ்சாதி திருடர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த வக்கீலைப் போல படிப்பாளிகளாய் இருப்பார்கள் என்றார் சுந்தரம். அதற்கு கோவிந்தரா, அந்த சிலையை யாரும் அதே நிலைமையில் வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதில் உள்ள மெழுகை உருக்கினால் சுமார் 20-30 ரூபாய் கூட கிடைக்காது. சுண்டைக்காய் 1/4 பணம், சுமை கூலி 3/4 பணம் என்று சொல்வது போல இந்த சொற்ப தொகைக்காக இவ்வளவு பருமன் உள்ள சிலையை பலர் தூக்கி கொண்டு போவதென்பது அசம்பாவிதமாய் படுகிறது. அதை கேட்ட சுந்தரம், அந்த மாதிரி திருடராயிருந்தால் அவர்கள் கீழ் சாதியாராய்த்தான் இருக்க வேண்டும். இதில் வக்கீல் முதலியோரை சேர்க்க முடியாது. உடனே கோவிந்தரா, இவ்விரண்டு வகுப்பாரை தவிர இன்னொரு வகுப்பார் மேலும் நாம் சம்சயம் கொள்ளலாம். இது மிக அபூர்வமான விசைகள் வைக்கப்பெற்றிருப்பதால் அவைகளின் மர்மத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவரேனும் அபகரித்து கொண்டு போயிருக்கலாம். இந்த வகுப்பார் மீதுதான் எனக்கு பலமான சம்சயம் உதிக்கிறது. அதை கேட்ட சுந்தரம், அப்படியானால் நாம் கம்மாளர் முதலிய கைத்தொழிலாளிகள், இவ்வித சிலைகள் செய்யும் மராட்டிய சிற்பிகள் முதலியோருடைய வீடுகளையெல்லாம் ரகசியத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு கோவிந்தராவ், ஆம், இதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு சுமார் 15 தினங்களாவது வேண்டும். இதே வேலையாய் நானும் ஜவான்களும் அலைய வேண்டும். இதை நான் செய்து முடித்து மிக சீக்கிரத்தில் திருட்டை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தினப்படி கடமைகளை வேறு யாராவது 15 தினங்களுக்கு கவனிக்கும்படி நீங்கள் ஏற்பாடு செய்தால் அது பெரிய உதவியாயிருக்கும். இன்னும் சொற்ப தினங்களுக்குள்ளாகவே இந்த திருட்டின் மர்மத்தை கண்டுபிடித்து எனக்கு இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்திற்கு நீங்களே சிபார்சு செய்யும்படி நான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் விதமாய் வேலை செய்கிறேன் என்றார். சுந்தரம் சந்தோஷ முகமலர்ச்சியோடு, சரி, அப்படியே ஏற்பாடு செய்கிறேன். நீர் சிலையை கண்டுபிடியும். உமக்கு டிப்டி சூப்பரிண்டன்ட் வேலையும் வாங்கி தர பெரிய துரையிடம் சிபார்சு செய்கிறேன். இந்த ஆஷாட பூதி மேஜிஸ்ட்ரேட், தினசரி புழுகன் பிரகஸ்பதி ஆகியோருடைய இருமாப்புக்கு அது கருட கர்வ பங்கம் போல் முடியும் என்றார். அப்போது அங்கு ஒரு மூலையில் இருந்த டெலிபோன் மணி அடிக்க சிறிது தூரத்தில் இருந்த சார்ஜென்ட் அதன் அருகில் போய் பேசலானார். சிறிது நேரத்திற்குள் வியப்போடு திரும்பி மற்ற இருவர்களையும் பார்த்து, 501 வக்கீலை கவனிக்க ரஸ்தாவில் சக்கர் அடிச்சுக்கினே இருந்தானாம். வக்கீல் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல திருடன்னு யாரோ கூச்சல் போட்டாங்களாம். இவன் ஓடினானாம். தெரு கதவு திறந்தே இருந்ததாம். இவன் உள்ளே நுழைஞ்சானாம். அப்ப மாடிப்படி வழியா அந்த வீட்டுக்காரரும் ஓடி வந்தாராம். அவருக்கு வலது கை இல்லையாம், இடது கையில ஒரு தடி வச்சிருந்தாராம். அவன் அவர்கிட்ட சங்கதியை கேட்டானாம். சாஸ்திரி பண்ணி வச்ச சிலைய பார்த்து அவரும் அதே சிற்பிக்கிட்ட இன்னொரு சிலை பண்ணி அந்த வீட்டுல வச்சு 10 நாள் ஆகுதாம். இன்னைக்கு மத்தியானம் எங்கேயோ அவசர வேலையா போய் இப்பத்தான் வந்தாராம். வீட்டுக்குள்ளார ஆளுங்க பூந்து சிலைய கொண்டு போயிட்டானுங்களாம். அதே வீட்டுல டெலிபோன்ல இருந்து 501 பேசுறான். உங்க 2 பேரையும் உடனே கூப்பிடுறான் என்றார்.
அந்த வரலாற்றை கேட்ட உதவி அதிகாரி மிஸ்டர் சுந்தரம், ஏதோ வருகிறோம் என்று சொல் என்று கூறியபடி சரேல் என்று எழுந்தார். அவரும் கோவிந்தராவும் திடுக்கிட்ட அபாரமான வியப்படைந்து ஒருவர் முகத்தை மற்றவர் ஆச்சரிய உணர்ச்சியோடு பார்த்து கொண்டனர். ஏதென்ன, இந்த அன்னி பெசன்ட் சிலையை வைத்தாலும் வைத்தார்கள், போலீசாருக்கு பைத்தியம் பிடிக்க மருந்தை உற்பத்தி செய்த மாதிரி இருக்கிறதே என்றார் மிஸ்டர் சுந்தரம். இது அதே வக்கீலின் வீட்டிற்கு அடுத்த வீடாமே. மறுபடியும் நம் சம்சயம் அந்த வக்கீலின் மேல் போகும்படியாக காரியம் நடந்திருக்கிறதே என்றார் கோவிந்தராவ். உதவி அதிகாரி அசட்டு புன்னகையோடு, அவசரப்படேன் என்று பெரியோர் சொல்வதுண்டு. அந்த வக்கீல் ஜாமீனில் வந்துவிட்டதை அறிந்து யாராவது விரோதி அவர் மேல் சம்சயம் ஏற்படும்படி இதை செய்திருந்தாலும் செய்திருக்கலாம் என்று மத்தியானம் தானே அவரும் ஜாமீனில் விடப்பட்டார். வக்கீல்களைப் போல நாம் இதை வக்கீலுக்கு சாதகமாயும் வியாக்கியானம் செய்யலாம். வாரும், நாம் இருவரும் உடனே போய் பார்ப்போம். ஆட்களை கண்டுபிடிக்க ஏதாவது புலம் அகப்படாதா என்று கூறியபடி துடியாக வெளியில் நடக்க சப் இன்ஸ்பெக்டர் அவரை பின்தொடர்ந்து ஓடினார். இருவரும் மிக அவசரமாக வெளிப்பட்டு மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு 5 நிமிஷத்திற்குள்ளாகவே தெற்கு ராஜவீதிக்கு வந்து மிஸ்டர் கல்யாணத்தின் வீட்டை அடைந்தனர். அப்போது அந்த வீட்டின் முன்பக்கத்தில் ஏராளமான ஜனங்கள் கூடி பெரிய கும்பலாய் நின்றனர். போலீஸ் அதிகாரிகள் வந்ததைக் கண்டு ஜனங்கள் ஒதுங்கி வழி விட்டுவிட்டு தூர இருந்தபடி வியப்போடு பார்த்து கொண்டு நின்றனர். வண்டியை விட்டு இறங்கிய உதவி அதிகாரியும் சப் இன்ஸ்பெக்டரும் வீட்டிற்குள் நுழைய அதன் அடிபாகத்தில் இருந்த கல்யாணமும் ஜவானும் அவர்களை கண்டு வணங்கினார். அப்போது ஜவான் உதவி அதிகாரியிடம் ஏதோ பேச ஆரம்பிக்க பின்னவர் கையமர்த்தி பேசாமல் இருக்க சொல்லிவிட்டு கல்யாணத்தை நோக்கி, இங்கே என்ன நடந்தது என்பதை நிதானமாகவும் தெளிவாகவும் சொல்லுங்கள் என்றார். கல்யாணம் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் உதவி அதிகாரியை உட்கார வைத்து மரியாதை செய்த பிறகு, நான் இன்றைய தினம் பகலில் 3 மணி முதல் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வரையில் ஒரு காரியமாய் வெளியில் போயிருந்தேன். போனபோது தெருக்கதவை மூடி பூட்டிக் கொண்டு போனேன். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வந்தேன். கதவு பூட்டப்பட்டபடியே இருந்தது. எனக்கு அப்போது எவ்விதமான சம்சயமும் உண்டாகவில்லை. கதவை திறந்து சும்மா சாத்தி வைத்துவிட்டு மாடிக்கு போய் ஹாலின் விளக்கை ஏற்றினேன். அங்கே சிலை இருந்த இடத்தை நான் தற்செயலாய் பார்க்க அந்த இடம் காலியாயிருந்தது. அடுத்த நிமிஷம் விஷயம் என் மனதில் பட்டுவிட்டது. நான் ஆசையோடு வாங்கி வைத்திருந்த சிலை போய்விட்டதென்பது உடனே தெரியவே எனக்கு பகீர் என்று ஆகிவிட்டது. அப்போது அது எனக்கு நம்பிக்கைப்படவே இல்லை. நான் என் கண்களையே நம்பவில்லை. 3-4 மனிதர்கள் சேர்த்து தூக்கக்கூடிய சிலை எப்படித்தான் அந்தர்த்தானமாகியிருக்குமோ என்று மலைத்தேன். அப்போது திருடன் எவனாவது வீட்டிற்குள் இருப்பானோ என்றும் எனக்கு ஏதேனும் அபாயம் விளைவிப்பானோ என்றும் எனக்குள் பெரிய திகில் உண்டாகிவிடவே நான் வெறும் மிரட்டலுக்காக ஒரு தடியை இடது கையில் வைத்துக்கொண்டு திருடன் திருடன் என்று கூச்சலிட்டுக் கொண்டே கீழே இறங்கி வந்தேன். எதிரில் அந்த ஜவான் வந்தார். இவரிடம் விஷயங்களை சொன்னேன். பிறகு இவரும் நானும் விளக்குகளை ஏற்றி கீழேயும் மேலேயும் ஓரிடம் விடாமல் தேடினோம். யாரும் காணப்படவில்லை என்றார். உதவி அதிகாரி சப் இன்ஸ்பெக்டருடைய முகத்தை நோக்கி, இது புராண கதை மாதிரி அல்லவா இருக்கிறது. இவர்கள் சொன்னதையும் ஜவான் டெலிபோனில் சொன்னதையும் ஒத்திட்டு பார்த்தால் முக்கியமான ஒரு அனுமானம் ஏற்படுகிறது. அதென்ன சொல்லும் பார்க்கலாம் என்றார். கோவிந்தராவ் இடது கைவிரலால் மூக்கை இழுத்து விட்டுக்கொண்டு யோசனை செய்தபடி, இவர் உள்ளே வந்தபோது கதவை மூடிவிட்டு வந்தார். ஜவான் வந்தபோது கதவு திறந்திருந்தது. அதை கேட்ட உதவி அதிகாரி, அதுதான் நான் குறித்த பாயிண்ட். அதிலிருந்து என்ன அனுமானம் ஏற்படுகிறது? இவர் வந்தபோது யாரோ ஆள் உள்ளே இருந்திருக்க வேண்டும். இவர் மேலே போனவுடனும் ஜவான் வந்ததற்கு முன்னும் கதவை திறந்து வைத்துவிட்டு அவன் வெளியில் ஓடியிருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு ஜவானை நோக்கி, அடே 501, நீங்கள் எல்லோரும் இந்த போலீஸ் உத்தியோகத்திற்கு ஏன் வந்தீர்கள்? மண்டையை உடைத்தால் தம்பிடி அளவு கூட மூளையில்லாத ஆடுகள் எல்லாம் போலீஸில் வந்து வெறும் காக்கை கூட்டம் போல் இருந்தால் ஏன் இந்த இலாக்காவின் பெயர் கெடாது? ஜவான் அஞ்சி நடுங்கி விழித்து நின்ற வண்ணம், நான் ஒன்னும் தப்பு பண்ணிலீங்களே துரையே. அதற்கு உதவி அதிகாரி, ஷட்டப், பொறுக்கி எடுத்த முட்டாளே, உனக்கு எதிரில் ஆள் வெளியில் ஓடியிருக்கிறான். அவனை உடனே பிடித்துக் கொள்ளாமல் 1 மைலுக்கு அப்பால் உள்ள எங்களை டெலிபோன் வழியாக கூப்பிடுகிறாயே. நாங்கள் வந்து இப்போது யாரை பிடிக்கிறது? உன்னைத்தான் திருடன் என்று பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றார். உடனே ஜவான், நான் வந்தப்ப என் கண்ணுல ஒருத்தரும் படலிங்க.
பட்டு இருந்தா நான் அப்படி விட்டுடுவேனுங்களா? உதவி அதிகாரி முகத்தை சுழித்தபடி கல்யாணத்தை நோக்கி, இந்த சிலையை யார் செய்து கொடுத்தது என்று கேட்டார். அதற்கு கல்யாணம், சாஸ்திரியாருக்கு செய்து கொடுத்தாரே, மராட்டிய சித்திரக்காரர், அவர்தான். எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்கினீர் என்று கேட்டார் உதவி அதிகாரி. 700 ரூபாய் என்றார் கல்யாணம். கல்யாணம் தெரிவித்த தகவல்களையெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் தமது நோட்டு புஸ்தகத்தில் குறித்து கொண்டு அடியில் அவருடைய கையெழுத்தை பெற்றுக்கொண்டார். அவரும் உதவி அதிகாரியும் அந்த வீட்டின் கீழ்பாகம், உப்பரிகை ஆகிய 2 பகுதிகளையும் நன்றாக கவனித்து பார்த்துவிட்டு தாங்கள் சொல்லி அனுப்பும்போது வருமாறு கல்யாணத்தினிடம் கூறிவிட்டு கோவிந்தராவுடன் மோட்டார் வண்டியில் ஏறி மறுபடி ஸ்டேஷனை அடைந்தனர். இருவருடைய முகங்களும் மிகுந்த வாட்டத்தையும் கவலையையும் காட்டின. இருவரும் தமது ஆசனங்களை அடைந்த பின்னும் சிறிது நேரம் மௌனமாயிருந்தனர். அப்போது உதவி அதிகாரி, சரி, வெறும் வாயை மெல்லுகிறவனுக்கு ஒரு பிடி அவல் அகப்பட்டா மாதிரி ஏதோவும் துணை சேர்ந்து கொண்டது. நம் நிலைமை முன்னிருந்ததை விட இப்போது நிரம்பவும் கடினமானதாகிவிட்டது. இனி நாம் விழிப்பாக வேலை செய்யாவிட்டால் நம் பாடு திண்டாட்டமாகிவிடும் என்றார். அதை கேட்ட சப் இன்ஸ்பெக்டர், இப்போது நாம் முதலில் ஒரு காரியம் செய்வது அவசியமாகப்படுகிறது. அந்த சித்திரக்காரரிடம் உடனே போய் அவர் அன்னி பெசன்ட் சிலை இன்னும் யார் யாருக்கு செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. அந்த சிலை இன்னும் எங்கேயாவது இருந்தால் அங்கே ஆட்களை பாரா போட்டு வைத்தால் இந்த 2 திருட்டுக்களுக்கு துணையாக மென்மேலும் அதிக திருட்டுக்கள் நேராமல் இருக்கும். நம் நிலைமை இன்னும் அதிக சிக்கலானதாய் மாறாது. அதை நானும் நினைத்தேன். நீர் சொல்லிவிட்டீர். சரி, அதை உடனே கவனியும் என்றார் உதவி அதிகாரி. இந்த 2வது திருட்டு நடந்ததை நாம் ஒரு விதத்தில் நன்மையாகத்தான் கருத வேண்டும் என்றார் கோவிந்தராவ். ஏன் என்று கேட்டார் உதவி அதிகாரி. நாம் இதற்கு முன் கொண்ட சந்தேகங்கள் ஒரு விதமாய் தெளிவுபடுகின்றன. கேவலம் பணலாபத்தை உத்தேசித்து திருடுகிறவனான தொழிலாளி திருடனால் இவை நடத்தப்படவில்லை என்பது தெரிகிறது என்றார் கோவிந்தராவ். எப்படி என்று கேட்டார் உதவி அதிகாரி. அவனுக்கு சொத்தின் மேல் நாட்டமே ஒழிய அன்னி பெசன்ட் சிலைகள் மாத்திரம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகாது அல்லவா? இந்த 2வது திருட்டில் அந்த வீட்டில் விலை பெற்ற பொருள்கள் எத்தனையோ இருக்க அவைகளில் எதையும் தொடாமல் சிலையை மாத்திரம் கொண்டு போனதிலிருந்து எவனோ வேண்டுமென்றே சிலைகளை மாத்திரம் கொண்டு போகிறான் என்பது தெரிகிறது. எனவே இது திருட்டு தொழிலாளியால் நடத்தப்பட்டதல்ல. இந்த சிலையை செய்யும் விதத்தை கற்றுக்கொள்ள விரும்பும் சிற்பியால் எடுக்கப்படவில்லை என்பதும் நிச்சயமாகிறது. ஏனென்றால் அந்த கருத்தோடு கொண்டு போகிறவனுக்கு ஒரு சிலையே மாதிரிக்கு போதுமானது, 2வது அவசியமில்லை. ஆகையால் அந்த வகுப்பாரையும் நாம் நம்முடைய சம்சயத்திலிருந்து நீக்கிவிட வேண்டியதுதான் என்றார் கோவிந்தராவ். அதை கேட்ட உதவி அதிகாரி, ஏன், இன்னொரு விதமாகவும் இருக்கலாம் அல்லவா? பல தொழிலாளிகள் அதை பார்த்து கற்றுக்கொள்ள எண்ணலாம். ஒரு சிலை ஒருவனால் திருடப்பட்டதைக் கண்டு இன்னொருவன் இன்னொன்றை திருடி கொண்டு போயிருக்கலாம். இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாமலே இவைகளை நடத்தியிருக்கலாம் என்றார். அதற்கு கோவிந்தராவ், அப்படி ஒரே காலத்தில் பல தொழிலாளிகள் ஒரே விதமான எண்ணத்தை கொண்டிருப்பார்களா என்பது சந்தேகமாயிருக்கிறது. இது அபூர்வமான வேலைப்பாடுடையதாகையால் அவ்வளவு திறமைசாலிகள் பலர் இந்த ஊரில் இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் அந்த வகுப்பாரை நாம் சுத்தமாய் விலக்கிவிடாவிட்டாலும் 2ஆம் பட்சமாக கவனிக்க வேண்டும். இப்போது நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டியவர்கள் அன்னி பெசண்டின் மேலும் அவருடைய கொள்கையின் மேலும் விரோதம் பாராட்டும் அறிவாளிகளே. அதை கேட்ட உதவி அதிகாரி, சரி, உமக்கு எது சரியாய்ப்படுகிறதோ அதை செய்யும். எப்படியாவது சரியான ருஜுவோடு நீர் திருடனை கண்டுபிடிப்பதையே நான் கோருகிறேன். எனக்கு நேரமாகிறது. நான் பெரிய துரையின் பங்களாவிற்கு போய் அவரிடம் சங்கதிகளை சொல்ல வேண்டும். நேராக வேண்டியதை செய்யும் என்று கூறிவிட்டு சரையில் என்று வெளியில் போய் தமது மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு சென்று விட்டார். அவர் அவ்விடத்தை விட்டு போன பிறகு அவர் உட்கார்ந்திருந்த ஆசனத்தில் கோவிந்தராவ் அமர்ந்து கொண்டு அப்போதும் ஏதோ பழைய கெஜெட்டை புரட்டி பார்த்து கொண்டிருந்த சார்ஜென்ட்டை நோக்கி, என்னப்பா சார்ஜென்ட் துரை, அப்போது முதல் தேடுகிறாயே, கழுத்து நோகப் போகிறதே, வா அப்பா, இப்படி வீட்டுக்கு போக நேரமாகவில்லையா? துரைசாணி கதவை திறக்க மாட்டேன் என்றால் உன் பாடு திண்டாட்டமாகிவிடும் என்று தமாஷாக பேச ஆரம்பித்தபடி சிகரெட் டப்பாவை திறந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுக்கலானார். உடனே சார்ஜென்ட்டும் சந்தோஷ முகமலர்ச்சி அடைந்து எழுந்து வந்து,
ஒரு டப்பா நிறைய சிகரெட் வந்ததே, நீ மாத்திரம்தானா ருசி பார்க்கிறது? கொஞ்சம் தான தர்மம் பண்ணப்பா என்று புன்னகையோடு கூறியபடி வந்து அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். உடனே சப் இன்ஸ்பெக்டர், உனக்கு இல்லாமலா, ஏதோ எடுத்துக்கொள்ளப்பா என்று கூறியபடி டப்பாவை எடுத்து அதிலிருந்து 10 சிகரெட்டுகள் எடுத்து சார்ஜென்ட்டுக்கு முன் வைக்க, அவர் முகம் அலர்ச்சியோடு ஒன்றை பற்ற வைத்து வாயில் இடுக்கிக் கொண்டு மற்றவைகளை எடுத்து தமது சட்டை பைக்குள் திணித்துக் கொண்டார். பிறகு கோவிந்தராவ், இன்று 501க்கு மிஸ்டர் சுந்தரம் நல்ல சவுக்கடி கொடுத்தார், ஆள் அப்படியே செத்து போய்விட்டான் என்றார். அதை கேட்ட சார்ஜென்ட், அவன் மேலும் தப்பியிருக்கிறது. திருடன் திருடன் என்ற சத்தம் கேட்டவுடன் ரஸ்தாவில் அந்த வீட்டாண்டை போன எவனையாவது ஒருத்தனை கப் என்று பிடித்துக் கொள்ள வேண்டும். அவன் உள்ளே இருந்து ஓடி வந்தான், பிடித்துக் கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். முட்டாள் பயல், நல்ல சந்தர்ப்பத்தை இழந்து விட்டான். அதற்கு கோவிந்தராவ், இந்த போலீஸ் உத்தியோகத்தில் நியாயம், இரக்கம், பகுத்தறிவு முதலியவைகளுக்கு இடமே இல்லை. நீ சொல்வது போல் 501 செய்திருந்தால் எவனாவது நிரபராதி அகப்பட்டு கொண்டு தண்டனை அடைவான். இவன் சுலபத்தில் முன்னுக்கு வந்து விடலாம். உடனே சார்ஜென்ட், ஏன், நீ கூடத்தான் அந்த வக்கீலை பிடித்து கொண்டு போய் கச்சேரியில் நிறுத்தினாய். உனக்கு ஏன் காரியம் பலிக்காமல் போயிற்று? ஏதிலும் கொஞ்சம் குருட்டு அதிர்ஷ்டமும் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு கோவிந்தராவ், எனக்கு இன்னமும் அந்த வக்கீலின் மேல்தான் சந்தேகம் உண்டாகிறது. அவன் பெரிய போக்கிரி. எவராயிருந்தாலும் லட்சியம் செய்யாமல் தாறுமாறாக புரளி பண்ணுவான். அவனுக்கு கச்சேரியிலும் வரும்படி கிடையாது. ஊர் அக்கப்போரிலேயே அவன் பொழுதை போக்குவான். அன்னி பெசண்டை பற்றி அவன் தாறுமாறாய் தூற்றியதை நானே சில தடவைகளில் கேட்டிருக்கிறேன். சார்ஜென்ட் புன்னகையோடு, என்னப்பா, அந்த சாஸ்திரிக்கு அன்னி பெசன்ட் கிட்ட அவ்வளவு ஜோர் கிளம்பி விட்டது. கோவிந்தராவ் சந்தோஷ முகமலர்ச்சியோடு, வெள்ளை தோல் மகிமை அப்பா, உங்கள் மகிமை லேசானதா? நான் BA பரீட்சையில் தேறி 75 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன். அதற்கு நாயாய் குலைக்க வேண்டியிருக்கிறது. அலைகிற அலைச்சலில் எங்கள் அம்மாள் கொடுத்த செவ்வெண்ணெயெல்லாம் கழன்று போகிறது. ஏதாவது கேஸ் வந்துவிட்டால் நான் படுகிற பாட்டை பார்த்துவிட்டு என் சம்சாரம், என்ன, உங்கள் மேல் ஏதாவது கொலை கேஸ் வந்திருக்கிறதா என்ன? இப்படி வேதனைப்பட்டு உயிரை விடுகிறீர்களே என்று டோஸ் கொடுக்கிறாள். நீ ABCD கூட படித்தாயோ இல்லையோ, உனக்கு 150 ரூபாய் சம்பளம். ஏது உங்கள் வெள்ளை தோல் மகிமைதானே துரையே, நான் சொல்வதை பற்றி கோபப்படாதே. உடனே சார்ஜென்ட், அடே ஏனப்பா பொறாமைப்படுகிறாய்? நீ மூளையை வைத்துக்கொண்டு பிழைக்கிறாய், நான் வெள்ளை தோலை வைத்துக்கொண்டு பிழைக்கிறேன். உன் மூளையைக் கண்டு நான் பொறாமைப்படவில்லை. உன் மூளையைக் கொண்டு நீ நாளைக்கு பெரிய சூப்பரிண்டென்ட் வேலைக்கு வந்து விடுவாய். நான் அப்போதும் சார்ஜென்டாய்த்தானே இருப்பேன். அப்போது நீ இப்படி சிகரெட்டை பங்கிட்டு கொடுப்பாயா? கோவிந்தராவ் கலகலவென்று சிரித்து, நீ பயப்படாதே துரை, நான் ஜில்லா சூப்பரிண்டென்ட் வேலைக்கு வந்தால் உனக்கு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வேலை கொடுக்கும்படி நான் சிபார்சு செய்கிறேன். அதை கேட்ட சார்ஜென்ட், இருக்கிற வேலைக்கு அபாயம் இல்லாமல் காப்பாற்றிக் கொண்டால் அதுவே போதுமப்பா என்றார். இவ்வாறு அவர்கள் இருவரும் தங்கள் உத்தியோக கவலைகளினிடையில் குழந்தைகள் போல் சற்று விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் அதை கண்டு பொறாமல் கோபித்துக் கொள்கிறதோ என்று கருதும்படி டெலிபோன் எந்திரம் கணகணவென்று ஓசை செய்தது. யாரப்பா அது? நீதான் பார் என்றார் சார்ஜென்ட். உடனே சப் இன்ஸ்பெக்டர் அயர்வாக எழுந்து டெலிபோன் அண்டை போய் அதை எடுத்து வைத்துக்கொண்டு, யாரது என்றார். மறுபக்கத்தில் இருந்தவர், நேர் கோவிந்தராவா? உடனே கோவிந்தராவ், ஆம், நான் கோவிந்தராவ் தான் என்றார். மறுபக்கத்தில் இருந்தவர், நான் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் பெரியதுரை பங்களாவிலிருந்து பேசுகிறேன் என்றார். உடனே கோவிந்தராவ், இந்த 2 திருட்டுக்களையும் பற்றி பெரியதுரை என்ன சொல்கிறார்கள்? அதற்கு அந்த உதவி அதிகாரி, அதை பற்றி அவர் சொல்வது இருக்கட்டும். உம்முடைய பேரிலும் 647 பேரிலும் தனபால் செட்டி கோள் மனு எழுதி பெரியதுரைக்கு அனுப்பியிருக்கிறானே. கோவிந்தராவ் திடுக்கிட்டு பயந்து நடுநடுங்கி, என்னை பற்றி அவன் எழுதுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு உதவி அதிகாரி, நான் அவனுக்கு யாசகமாக 5 ரூபாய் நோட்டை கொடுத்தேன் அல்வா, அதில் ஒரு காசு கூட அவனிடம் சேரவில்லையாம். பணத்தில் பெரும்பாகத்தையும் 647 செலவிட்டு விட்டானாம். செட்டியினிடம் 2 அணா கொடுக்க போனானாம். செட்டி மறுத்து என்னிடம் புகார் சொல்ல வந்தானாம். 647 செட்டியை அறைந்து துரத்தி விட்டானாம். அவன் 1.5 ரூபாய்க்கு
சிகரெட் டப்பா ஒன்றை வாங்கி கொண்டு வந்து உமக்கு கொடுத்தானாம். இப்படியெல்லாம் செட்டி பெரிய துரைக்கு மனு எழுதி போட்டிருக்கிறான். அதை வைத்துக்கொண்டு அவர் என் மேல் சீறி விழுந்து, உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் இடம் கொடுத்தது நான் தான் என்று சொல்லி என் மேல் பாய்கிறார். ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஒருவனுக்கு இன்னொருவர் யாசகம் கொடுத்தால் அதை போலீசாரே கொள்ளையடிப்பது எவ்வளவு கண்ணியமான வேலை! பெரிய துரை உங்கள் இருவரையும் லேசில் விடமாட்டார் போலிருக்கிறது. வருவதை அனுபவியுங்கள். அதோ பெரிய துரையே வருகிறார். வந்து உம்மோடு பேசப் போகிறார். ஏதாவது ஒழுங்காக பதில் சொல்லி தப்பித்துக் கொள்ள வழி பாரும் என்றார். அதை கேட்ட கோவிந்தராவுக்கு இடி விழுந்தது போல மன அதிர்ச்சியும் திகிலும் குலை நடுக்கமும் உண்டாகிவிட்டன. பெரிய துரையான சூப்பரிண்டென்ட் தம்மிடம் பேசினால் அதை பற்றி தாம் என்ன சமாதானம் சொல்வது என்பதை நிச்சயிக்க மாட்டாதவராய் திருடன் போல் விழித்து கொண்டு நிற்க, அடுத்த நிமிஷம் பெரிய துரை அவருடன் டெலிபோன் வழியாய் பேசலானார். தனபால் செட்டி என்பவன் எனக்கு ஒரு மனு அனுப்பியிருக்கிறான். மிஸ்டர் சுந்தரம் அவனுக்கு யாசகமாக கொடுத்த 5 ரூபாயில் 647 பெரும்பாகத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு 1.5 ரூபாய்க்கு சிகரெட் டப்பா வாங்கி கொடுத்தானாம். தனபால் செட்டியை அடித்து துரத்தினானாம். இதற்கெல்லாம் கடைக்காரர் முதலியோர் சாட்சியாயிருக்கிறார்களாம். வழிப்பறி நடத்தி அடித்த குற்றத்திற்காக 647 சார்ஜ் செய்யவும், திருட்டு சொத்தை வாங்கியதற்காக உம்மை சார்ஜ் செய்யவும் வேண்டும் என்று மனுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இதற்கு நீர் என்ன சமாதானம் சொல்கிறீர் என்று கேட்டார் பெரியதுரை. அதற்கு கோவிந்தராவ், 647 என்ன செய்தானோ எனக்கு தெரியாது. அவன் என்னிடம் ஒரு டப்பா சிகரெட்டை கொண்டு வந்து கொடுத்தான். நான் முட்டாள்தனத்தினால் அதை வாங்கிவிட்டேன். துரை அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். செட்டியின் பணத்தை எடுத்து இப்படியெல்லாம் செய்யும்படி நான் 647க்கு சொல்லவில்லை. அவனே இப்படியெல்லாம் செய்துவிட்டான். நான் சிகரெட்டின் கிரயம் ஆகிய 1.5 ரூபாயை செட்டிக்கு கொடுத்து விடுகிறேன் என்று மறுமொழி கூறினார். அதற்கு பெரிய துரை, 647 உம்மிடம் சிகரெட் டப்பா கொடுத்தது வக்கீல் நாராயண ஐயருக்கு தெரியுமாம். செட்டி அவரை சாட்சி போடப் போகிறானாம். ஆகையால் இதில் நான் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. சாட்சிகள் எல்லோரும் உண்மையை சொல்லும் பட்சத்தில் மீதும் 647 மீதும் அவசியம் கிரிமினல் குற்றம் ஏற்படும். ஆகையால் உங்கள் இருவரையும் நான் மன்னிக்க முடியாது. அப்படி செய்தால் பிறகு இது என்மேல் கூட குற்றமாய் முடியும். ஆகையால் இந்த வழக்கை விசாரிக்கும்படி உதவி அதிகாரியிடம் மனுவை கொடுத்திருக்கிறேன். அதுவரையில் உங்கள் இருவரையும் வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறேன். உம்முடைய சார்ஜை சார்ஜென்ட் ஜாக்சனிடம் ஒப்புவித்துவிடும். அவரை இப்படி டெலிபோனுக்கு வர சொல்லும் என்றார். தமது நிலைமையில் திடீரென்று அவ்வித மாறுபாடும் மானக்கேடும் நேரும் என்று அவர் சிறிதும் எதிர்பார்க்காதவராதலால் திடீரென்று தலையில் அடிபெற்றவர் பொறிக்கலக்கமடைந்து திகைத்து பேசுவது போன்ற நிலைமையை அடைந்த கோவிந்தராவ், ஐயா சார்ஜென்ட் துரை, உன்னை பார்த்து பொறாமைப்பட்டது கைமேல் பழித்துவிட்டது. எனக்கு சூப்பரிண்டென்ட் வேலை ஆகியிருக்கிறது. என் வேலை உனக்கு ஆகியிருக்கிறது. பெரிய துரை கூப்பிடுகிறார், டெலிபோனில் பேசு என்றார். அதை கேட்டு திடுக்கிட்டு போன சார்ஜென்ட் உடனே டெலிபோன் அண்டை போய் பெரிய துரையுடன் பேசி உண்மையை தெரிந்து கொண்டு வாட்டமடைந்த முகத்தோடு திரும்பி வந்து மௌனமாகவே தமது நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு தமது சட்டை பையில் இருந்த சிகரெட்டுகளையெல்லாம் எடுத்து கோவிந்தராவுக்கு முன்னால் வைத்துவிட்டு தமது கையில் புகைத்து கொண்டிருந்த சிகரெட்டையும் தூர எறிந்தார். பெரிதும் கலக்கத்தில் ஆழ்ந்தவராய் உட்கார்ந்திருந்த கோவிந்தராவும் சார்ஜென்ட் செய்த மாதிரியே தம்மிடம் இருந்த சிகரெட்டுகளுக்கெல்லாம் மரியாதை நடத்தி டப்பாவை எடுத்து மேஜையின் மேல் போட்டார். கையில் இருந்ததை வீசி எறிந்தார். சுமார் 5 நிமிஷ காலம் அந்த அறையில் நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. அதற்கு மேல் சார்ஜென்ட், நல்ல போலீஸ் உத்தியோகம் இது. இந்த நிமிஷம் நவாப் சாகிபு, அடுத்த நிமிஷம் பக்கீரி சாகிபு. உன்னுடைய சார்ஜை உடனே வாங்கி கொண்டு உங்களை ஆபீஸை விட்டு அனுப்பும்படி துரை உத்தரவு செய்தார். எல்லாவற்றிற்கும் காலையில் நீ போய் பெரிய துரையை பார் என்றார். அப்படியானால் இப்போது சார்ஜை ஒப்புவிக்க வேண்டாம் என்கிறாயா என்றார் கோவிந்தராவ். சார்ஜென்ட் அச்சத்தோடு, ஐயோ, அது பெரிய அபாயம். இப்போது சார்ஜை ஒப்புவித்துவிடு. நாளை காலையில் அவரை போய் பார் என்றார். உடனே கோவிந்தராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் அதை துடைத்து கொண்டபடி தம்மிடம் இருந்த டைரி முதலிய சாமான்களை கொடுத்துவிட்டு, வீட்டிற்கு போய் உடுப்புகளை எல்லாம் அனுப்புகிறேன் என்றார். உடனே சார்ஜென்ட் ஒரு ஜவானை அழைத்து,
நீ இந்த ஐயாவுடன் கூட வீட்டிற்கு போய் இவர் கொடுக்கும் உடுப்புகளை ஜாக்கிரதையாக வாங்கி கொண்டு வா என்றார். ஜவான் அதன் கருத்தை அறிய மாட்டாதவனாய் மிகுந்த ஆச்சரியத்தோடு சார்ஜென்டின் முகத்தையும் சப் இன்ஸ்பெக்டருடைய முகத்தையும் மாறி மாறி பார்க்க, சப் இன்ஸ்பெக்டர் அவமானத்தினால் குன்றி போனவராய் கீழே குனிந்து கொண்டார். அப்போது சார்ஜென்ட், கோவிந்தராவ், நேரமாகிறது. நீ போய் எல்லா உடுப்புகளையும் இவனிடம் கொடுத்து அனுப்பு. அவைகளையெல்லாம் வாங்கி பத்திரப்படுத்திவிட்டு நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்றார். கோவிந்தராவ் மெல்ல தமது ஆசனத்தை விட்டு எழுந்து 2 அடி நடக்க, அப்போது மறுபடியும் டெலிபோன் ஓசை செய்தது. கோவிந்தராவ், இரு, போகலாம் என்று கூறி சார்ஜென்ட் அவரை நிறுத்தியபடி டெலிபோன் அண்டை போய், யாரது என்றார். அப்புறம் இருந்தவர், நான் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட். கோவிந்தராவ் வீட்டிற்கு போய்விட்டாரா என்றார். உடனே சார்ஜென்ட், இல்லை, இப்போதுதான் போக புறப்பட்டார், இதோ நிற்கிறார் என்றார். அதற்கு உதவி அதிகாரி, சரி, நல்லதாயிற்று. நான் பெரிய துரையிடம் பேசி இவரை பற்றி சிபார்சு செய்து துரையை ஒரு விதமாக சமாதானப்படுத்தியிருக்கிறேன். கோவிந்தராவ் நல்ல கெட்டிக்காரர். அவரை சஸ்பெண்ட் செய்து அவமானப்படுத்துவதும் அவர் மேல் கிரிமினல் வழக்கு தொடர்வதும் தர்மம் அல்லவென்று சொன்னேன். அவரும் அந்த ஜவானும் தாங்களே வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டதாக எழுதி கொடுத்து விட்டால் நாம் சும்மா விட்டுவிடலாம். அவர்கள் வேறு எங்கேயாவது போய் உத்தியோகம் சம்பாதித்துக் கொள்ள அது அனுகூலமானதாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அதற்கு பெரிய துரை இணங்கிவிட்டார். இந்த மாதிரி சொல்வதுதான் கண்ணியமாய் போகும். ஆகையால் 2 பேரிடத்திலும் ராஜினாமாக்கள் எழுதி வாங்கி அவைகளை உடனே பெரிய துரைக்கு அனுப்பி வையும், தவற வேண்டாம் என்று கூறினார். உடனே சார்ஜென்ட் அந்த செய்தியை சப் இன்ஸ்பெக்டரிடம் சொல்ல, அவர் அளவற்ற மகிழ்ச்சியோடு அந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டு உடனே தமது ராஜினாமாவை எழுதி சார்ஜென்டினிடம் கொடுத்துவிட்டு ஜவானுடன் வீட்டிற்கு போய் சேர்ந்தார். தனபால் செட்டியின் பணத்தை அபகரித்த 647 நம்பர் ஜவானிடத்திலும் ராஜினாமா பெறப்பட அவனும் அதே க்ஷணத்தில் ஆபீஸை விட்டு வெளியேறினான். இருவரும் தாம் அவ்வளவு வரையிலாவது கண்ணியமாய் தப்பினோமே என்று கருதினராயினும் திடீரென்று உத்தியோகத்தை இழந்தது பெரிய மன அதிர்ச்சியையும் வேதனையையும் உண்டாக்கியது. எந்த மனிதரது முகத்திலும் விழிக்கக்கூடாது என்ற தீர்மானத்துடன் இருவரும் முறையே தம் தம் வீட்டை அடைந்தனர். 1/4 மணி காலத்திற்கு பிறகு கோவிந்தராவிடமிருந்து சர்க்கார் உடுப்புகள் யாவும் வந்து சேர்ந்தன. சார்ஜென்ட் அவற்றை பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு 2 ராஜினாமாக்களையும் மறுநாள் விடியற்காலையில் பெரிய துறைக்கு போகவிருந்த இதர தபால்களுடன் சேர்த்து வைத்துவிட்டு தனது வீட்டிற்கு போய் சேர்ந்தார். மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனில் சார்ஜென்ட் ஜாக்சன் தமது உத்தியோக கடமைகளோடு சப் இன்ஸ்பெக்டருடைய உத்தியோக கடமைகளையும் சேர்த்து பார்க்க தொடங்கினார். அவர் பாரா கொடுப்பது, துணிவான முரட்டு கைதிகளை பாதுகாப்பது, துஷ்டர்களை அடித்து அடக்குவது முதலிய தேக சம்பந்தமான கடமைகளை பார்ப்பதில் நல்ல திறமைசாலியே ஆனாலும் ஆபீஸ் கடித போக்குவரத்தை தெரிந்து கொண்டு தக்க நடவடிக்கைகளை செய்தல், மற்றவர்களின் மீது தலைமை வகித்து பல காரியங்களையும் சந்தர்ப்பத்திற்கு தக்கபடி நடத்துதல் முதலிய அதிகார நிர்வாகத்தை நடத்த அவ்வளவு அனுபவமற்றவர். அதற்கு தேவையான படிப்பும் இல்லை. ஆதலால் அந்த ஒரு நாள் போவது அவருக்கு பெரிதும் துர்லபமாய் முடிந்தது. கீழ் சிப்பந்திகளே வழக்கப்படி தமது கடமைகளை கவனித்துக் கொண்டு போயினர். சப் இன்ஸ்பெக்டருடைய பதவிக்கு எவர் நியமிக்கப்படுவாரோ என்றும் அவர் எப்போது வந்து அவரது உத்தியோகத்தை ஒப்புக்கொள்வாரோ என்றும் சார்ஜென்ட்டும் மற்றவர்களும் பெரிதும் ஆவல் கொண்டு துடித்துடித்திருந்தனர். எப்போது புதிய சப் இன்ஸ்பெக்டர் வருவார் என்பதை பற்றி டெலிபோன் வழியாக தலைமை ஆபீஸில் கேட்கும்படி சிப்பந்திகள் சார்ஜென்ட்டுக்கு கூறினரானாலும் அவ்வாறு செய்ய தைரியம் கொள்ளாத சார்ஜென்ட் எந்த வழியிலும் செல்ல அறியாமல் எல்லோர் மீதும் சீறி விழுந்து தமது கோபத்தை காட்டியபடி பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார். அன்றைய பகலில் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் மிஸ்டர் சுந்தரம் தமது மோட்டார் வண்டியில் வந்திறங்கி படபடப்பும் கோபமும் நிறைந்த தோற்றத்தோடு உள்ளே வர அவருடைய நிலைமையை கண்டு சிப்பந்திகள் பயந்து நடுங்கினர். சார்ஜென்ட்டும் அவருக்கு சலாம் செய்து பயபக்தி வினயத்தோடு நின்றார். வந்த ஆசனத்தில் அமர்ந்த உதவி அதிகாரிக்கு படபடப்பு அடங்க சுமார் 5 நிமிஷ காலமாயிற்று. அதற்கு மேல் அவர் சார்ஜென்ட்டை நோக்கி, கோவிந்தராவுக்கு திடீரென்று ஏதாவது புத்தி மாறாட்டம் ஏற்பட்டதா என்ன? இருந்திருந்து இந்த மனிதர் இப்படியும் நடந்து கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நல்ல சமயத்தில் நம்ப வைத்து கழுத்தை அறுத்த மாதிரி செய்துவிட்டாரே. வேறு சிஐடி இன்ஸ்பெக்டரை நியமித்ததாக சொன்னதற்கு அதெல்லாம் எதற்கு?
நானே மலையை புரட்டி விடுகிறேன் என்று சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸ் திட்டம் போடுவது போல போட்டார். கடைசியில் ஒரே நிமிஷத்தில் டோக்கர் கொடுத்து விட்டாரே என்றார். சார்ஜென்ட் மிக வினயமாக, அவர் நல்ல மனிதர், வேலை பார்ப்பதிலும் திறமைசாலி, கெட்ட வழியிலும் போகிறவரல்ல. நான் பார்த்த வரையில் யார் இடத்திலும் பணம் கிணம் வாங்கினதாக தெரியவில்லை. 647 அவருக்கு இந்த அவகேட்டை உண்டாக்கிவிட்டான். இல்லாவிட்டால் இந்த அற்ப வஸ்துவை வாங்கக்கூடியவரல்ல. செட்டியினுடைய பணத்தில் வாங்கப்பட்ட டப்பா என்பது அவருக்கு தெரியாது. உதவி அதிகாரி முற்றிலும் வியப்பும் முக மாறுபாடும் அடைந்தவராய், நீர் எதை பற்றி பேசுகிறீர் என்பது விளங்கவில்லையே. நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். நீர் எதையோ சொல்கிறீரே. அவர் நேற்று நெடுநேரம் நான் இருந்த வரையில் இந்த வழக்கை பற்றி அக்கறை காட்டி எதையோ சாதித்து விடுவதாக சொல்லிவிட்டு நான் போனவுடன் ராஜினாமா கொடுத்துவிட்டு போயிருக்கிறாரே என்பதை பற்றி அல்லவா நான் பேசுகிறேன். நான் பெரிய துரையினிடம் போய் கோவிந்தராவ் வானத்தை வில்லாய் வளைத்து விடுவார் என்று சொல்லிவிட்டு போனேன். காலையில் அவரிடம் ராஜினாமா போயிருக்கிறது. அவர் அதை என்னிடம் காட்டி என்னை கோமாளியாக்கிவிட்டார். இதுதானா அந்த மனிதனுடைய யோகியதை? ராஜினாமா செய்ய நினைத்தால் அதை முன்னால் என்னிடம் நேரில் கிரமப்படி சொன்னால் நான் தடுக்கப் போகிறேனா? இப்போது எனக்கல்லவா பைத்தியக்கார பட்டம் வந்து வாய்த்தது. சார்ஜென்ட் வியப்பும் திகைப்பும் அடைந்து, ராஜினாமா எழுதி கொடுப்பதாய் அவர் சொல்லவில்லையே. உங்கள் விருப்பத்தின் மேலேதான் அவர் எழுதி கொடுத்தார். உங்களிடம் சொல்லாமல் அவரே எழுதி கொடுத்து விட்டதாக சொல்வது எனக்கு விளங்கவில்லையே. உதவி அதிகாரி திடுக்கிட்டு திக்பிரமை கொண்டு, என்ன என்ன என் விருப்பத்தின் மேல் அவர் ராஜினாமா எழுதி கொடுத்தாரா? என்ன பைத்தியக்கார சங்கதியாயிருக்கிறதே இது! நல்ல சமயத்தில் அவர் போய்விட்டாரே என்று நினைத்து நான் இன்று காலை முதல் பைத்தியம் பிடித்தவன் மாதிரி இருக்கிறேன். ராஜினாமா எழுதி கொடுக்கும்படி நான் ஏன் கேட்கிறேன்? அவர் ஏதாவது தப்பு செய்து விட்டாரா? அவருக்கு இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பண்ணி வைக்க வேண்டும் என்று நான் நேற்றிரவு இங்கிருந்து போன போது கூட பெரிய துரையிடம் சொல்லிவிட்டுத்தானே என் ஜாகைக்கு போனேன். உடனே சார்ஜென்ட், அப்படியா? இதில் ஏதோ மோசடி நடந்திருக்கிறது. இப்போதுதான் எனக்கு உண்மை விளங்குகிறது. இது அநேகமாய் அந்த வக்கீலின் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும். அவன் அந்த தனபால் செட்டியையும் சேர்த்து கொண்டு இப்படி டெலிபோன் மூலம் ஹம்பக் செய்திருக்கிறான். மற்ற எவருடைய மூளைக்கும் இவ்வளவு திறமை உண்டாகியிருக்காது என்று கூறி முதல் நாள் இரவில் உதவி அதிகாரி போன பிறகு டெலிபோன் மூலம் நடந்த சம்பாஷணைகளின் விவரங்களையெல்லாம் உதவி அதிகாரியிடம் கூறினார். அதை கேட்டு திடுக்கிட்டு ஸ்தம்பித்து மூக்கில் விரலை வைத்தபடி உட்கார்ந்து போன உதவி அதிகாரி, இதென்ன கண்ணீர் கையிலேயே கண்ணை கொண்டு போகிற ஜகஜால புரட்டாக அல்லவா இருக்கிறது? நேற்றிரவு நான் இங்கிருந்து போன பிறகு நானாவது பெரிய துரையாவது டெலிபோனில் பேசவே இல்லையே. தனபால் செட்டி பெரிய துரைக்கு விண்ணப்பம் அனுப்பினான் என்பதே பொய். அந்த மாதிரி வந்திருந்தால் அது என்னிடம் தானே வரும். பெரிய துரையின் தபால்களையெல்லாம் நான் தானே உடைத்து பார்க்கிறவன். அவருடைய பெயரிட்டு சொந்த கடிதம் போல அவன் எழுதியிருந்தால் கூட அதை அவர் என்னிடம் கொடுத்திருப்பாரே. நீ சொல்வது போல இது இந்த வக்கீலின் வேலையாகத்தான் இருக்கும். சந்தேகமே இல்லை. வக்கீல் ஜாமீனில் விடுபட்டு போனவுடன் செட்டியை வரவழைத்து அவனுடைய விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு இம்மாதிரி தந்திரம் செய்து கோவிந்தராவும் 647 ராஜினாமா செய்யும்படி தந்திரம் செய்திருக்கிறான் போலிருக்கிறது. அப்படி செய்துவிட்டால் அவனுடைய கருத்து நிறைவேறி போகுமா? பைத்தியக்காரன்! உடனே ஆளை துரத்தி கோவிந்தராவை அழைத்து கொண்டு வர சொல்லும். அவருடைய ராஜினாமாவை கிழித்து போட்டுவிடலாம். அவர் தம் வேலையை பார்க்கட்டும். ராஜினாமா செய்ததாகவே நாம் கருத வேண்டாம் என்றார். அதற்கு சார்ஜென்ட், 647 கூப்பிடுவோமா? உடனே உதவி அதிகாரி, அவனை அழைக்க வேண்டாம். அவன் செட்டியின் விஷயத்தில் அயோக்கியத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அயோக்கிய காரியத்தினால்தானே கோவிந்தராவுக்கு இவ்வித உபதிரவம் நேரிட்டது. அந்த ராஸ்கலுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுவிடும். கோவிந்தராவை மாத்திரம் வரவழையும். அவருடைய ராஜினாமாவை கிழித்து போட்டுவிடலாம் என்றார். உடனே ஒரு ஜவான் கோவிந்தராவினுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டான். உதவி அதிகாரி எழுந்து டெலிபோன் அண்டை போய் பெரிய துரையை அழைத்து முதல் நாள் இரவில் டெலிபோன் மூலம் நிகழ்ந்த மோசடியை விவரிக்க அவர் அதை கேட்டு பெரிதும் பிரமிப்பும் குழப்பமும் அடைந்து உடனே கோவிந்தராவை வேலையில் அமர்த்தவும் அவருடைய ராஜினாமாவை கிழித்துவிடவும் உத்தரவு கொடுத்தார். கோவிந்தராவின் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட ஜவான் அரை நாழிகை காலத்தில் திரும்பி வந்து, நான் அவருடைய வீட்டிற்கு போனேன். அவர் இருந்த இடம் காலியாயிருந்தது. அவருடைய சம்சாரம் முதலிய எவரும் இல்லை. அதே வீட்டில் இன்னொரு பக்கத்தில் குடித்தனம் இருப்பவரிடம் விசாரித்தேன். நேற்று இரவு
சுமார் 10 மணிக்கு யாரோ ஒருவர் சப் இன்ஸ்பெக்டரிடம் வந்தாராம். தம்மை அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் அனுப்பியதாக அவர் சொன்னாராம். சப் இன்ஸ்பெக்டர் இந்த ஊரில் இருந்தால் அவர் மேல் கிரிமினல் வழக்கு ஏற்படும் என்றும், ஆகையால் அவர் குடும்பத்தோடு விடியற் காலம் வண்டியிலேயே புறப்பட்டு இன்ன ஊருக்கு போனார்கள் என்பதே எவருக்கும் தெரியாதபடி ஊரை விட்டு உடனே போய்விடும்படியும் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ரகசியமாய் சொல்லி எச்சரித்து விட்டு வர சொன்னதாக அந்த மனிதர் கோவிந்தராவிடம் சொன்னாராம். கோவிந்தராவ் ராவோடு ராவாய் சாமான்களை யாரோ சொந்தக்காரர் வீட்டில் போட்டுவிட்டு விடியற் காலை வண்டியில் குடும்பத்தோடு காசி யாத்திரையோ ராமேஸ்வர யாத்திரையோ போய்விட்டாராம். அவர்கள் போன இடம் இன்னதென்று எவராலும் சொல்ல முடியவில்லை என்றான். அதை கேட்ட உதவி அதிகாரியும் சார்ஜென்ட்டும் மற்ற சிப்பந்திகள் எல்லோரும் அபாரமான ஆச்சரியமும் மனவேதனையும் அடைந்து அப்படியே பிரமித்து போயினர். அந்த வினோத சம்பவம் பெரிய துரைக்கும் ஊர் ஜனங்கள் எல்லோருக்கும் மிக சீக்கிரத்தில் பரவி போகவே சுயமரணபுரம் போலீசாரின் சாமர்த்தியமே சாமர்த்தியம். ஒரே நிமிஷத்தில் எத்தனோ அவர்களுடைய வேரை கள்ளி வெந்நீரை விட்டுவிட்டானே. இப்படி ஏமாறி போனவர்கள் மற்றவர்களுக்கு என்ன உதவியை செய்ய போகிறார்கள் என்று ஜனங்கள் பேசி பலவாறு வம்பு வழக்கலாயினர். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.